ராயன்ல வந்து ஒரு செம்ம ஹாப்பியான ஒரு மூமெண்ட் அது. ஏன்னா வந்து தனுஷ் சாரை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். சார் டைரக்ஷன் பண்ணுறாருன்னொன்னே எப்படியாச்சும் போயிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, லைன்மேன்ல வந்து எனக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு ப்ரிவியூ ஷோவில் கூப்பிட்டு பொல்லாதவன்ல அவுட் இருக்கார்ல, அவர் வந்து சொன்னார், டேய் செம்மையாக பண்ணியிருக்கடா நீ, செம்ம லுக்குடா உனக்கு, செம்மையாக வருவடா நீ அப்படின்னு சொன்னார். ஸோ அதுலேயே அசுரன் படத்தில் வந்து எனக்கு வந்து நான் வட சென்னை பண்ண உடனே நான் சார்கிட்ட போயிட்டு மணி இல்லாமல் நிறைய ஸ்ட்ரகிள் ஆகிருக்கு. ஜூனியர் ஆர்டிஸ்டாக போயிட்டு நான் வந்து மாநாட மயிலாடில் பேக் டான்ஸராக பண்ணிகிட்டு இருந்தேன். வெல்கம் டு த ஷோ ஸ்பாட்லைட் வியூவர்ஸ் வித் மீ விஜய் சந்தியா. இன்னைக்கு நம்ம கூட யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் மூர்த்தி அவர்கள் தான் ஜாயின் பண்ணியிருக்காரு. வாங்க அவர்கிட்ட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் சார், வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. அண்ட் எப்படி போயிட்டு இருக்கு ஜேர்னி எல்லாம்? நல்லா போயிட்டுருக்கோம். இந்த வருஷம் நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஓகே ஓகே ஓகே. அண்ட் லைன்மேன் படத்தில் நடிச்சிருக்கீங்க அண்ட் ரிலீஸ் ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட். ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எப்படி இருந்துச்சு அந்த ஜேர்னி? லைன்மேன் படத்தில் வந்து எனக்கு ஒரு பாசிட்டிவாக நிறைய படம் சின்னதாக பண்ணி தான் நான் வந்து நடிச்சிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து சின்ன படங்களில் சின்னதாக நடித்து தான் வந்திருக்கேன். லைன்மேனில் வந்து ஒரு பாசிட்டிவான கேரக்டர் வந்ததுன்னா எனக்கு லைன்மேன் தான். ஸோ அது வரைக்கும் வில்லன் கூட இருக்கிறவங்களும் சின்ன கேரக்டராக தான் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு கேரக்டர் கொடுத்து என்னை வந்து லைன்மேனில் வந்து டைரக்டர் உதயகுமார்ன்றவர் வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரோல் கொடுத்துருக்காரு. அந்த படம் நல்ல பாசிட்டிவான ரிவ்யூவும் வந்திருக்கு. ஆஹாவில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா உடனே எனக்கு இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேயே வந்து எனக்கு சீசான்ற படம் ரிலீஸ் ஆகிருக்கிறதும் ரொம்ப பெரிய ஒரு எனர்ஜியாக இருக்குது. ஓகே, அந்த படம் முடிச்சோன்னா அடுத்து இப்போ ஒரு படம் வந்துருக்கணும். அது கண்டிப்பாக அது ஹாப்பியாக தான் இருக்கும். எனக்கு என்ன கேள்வினா, நீங்கள் ஒரு படத்துக்கு நடிக்கிறப்ப அதுக்கு முன்னாடி உங்களோட கேரக்டரை வந்து அந்த படத்துக்காக எப்படி தான் வந்து ரெடி பண்ணுவீங்க நீங்கள்? எனக்கு அதான் இப்போ தான் ஸ்டார்டிங். எனக்கு இப்போ தான் ஒரு பெரிய ரோல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ எப்படி இருக்கணுன்றது என்னென்னா, எனக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்து இந்த ஸ்கிரிப்ட் அதெல்லாம் வந்து சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி வரணும், இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு எடுக்க போகும்போது சொல்லுவாங்க. அது முன்னாடியே கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ப்ரிப்பேர் ஆகி வரலாம். ஸோ இப்போ அந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ அதனால் வந்து நல்லா இருக்குது, கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குது. ஓகே, சூப்பர். அண்ட் வந்து விடுதலை படத்தில் நடிச்சிருக்கீங்க, வெற்றிமாறன் சார் மூவி, அதெல்லாம் வந்து எல்லாம் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி இயங்குவாங்க. ஸோ அந்த படத்தில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? சார்கிட்ட நான் சார்கிட்ட வந்து நான் 4 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். சார் வட சென்னை நடித்தேன், அசுரன் பண்ணியிருக்கீங்க, அப்புறம் பாவக்கதைகள் பண்ணேன், அப்புறம் விடுதலை 1 பண்ணேன். அவர் கூட அதுதான் எனக்கு வந்து லேர்னிங் ஒரு டீச்சர். அவர் தான் எனக்கு வந்து எல்லாமே. ஸோ அவர்கிட்ட கற்றுக்கிட்டது தான் இன்றைக்கி வரைக்கும் எனக்கு வந்து லைஃப்பில் நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு படத்தில் நடிக்கும் போதும், ஒரு படத்தில் போயிட்டு நம்ம ஒரு சீன் கேட்டு பண்ணும் போதும், நம்ம நல்லா நடிக்கிறீங்கன்னு சொல்லும்போது எல்லாமே எல்லாத்துக்கு பின்னாடியும் அந்த சாரோட இது இருக்குது. அந்த கற்றுக்கிட்டது தான் அப்படியே ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஆமாம். ஓகே. அண்ட் வந்து இப்போ நம்ம என்ன நடித்தாலும் நமக்கு வந்து இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி கேரக்டர்லாம் பண்ணணும், ஸோ இந்த மாதிரி மொழிகளில் வந்து படம்லாம் பண்ணணும் அப்படின்னு நமக்கு தோணும். கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி கேரக்டர்லாம் பண்ணணும்னு ஒரு மைண்ட் செட் இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி தோணுது என்ன மாதிரி கேரக்டர்லாம் பண்ணணும்னா? எனக்கு வந்து எல்லா கேரக்டர்லும் பண்ணணுன்றது ஒரு இது இருக்குது. எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அதை கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது. ஒரு டேரக்டர் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை என்னால் கொடுக்க முடியணும், கொடுக்கறதுக்கு என்னவோ அதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் இன்னமும். அதனால் எனக்கு வந்து நான் வந்து இந்த கேரக்டர் தான் பண்ணணும், அந்த கேரக்டர் தான் பண்ணணுன்றது இல்லை. நான் ஒரு படம் நடிச்சிட்டு இருக்கும் போதே 2வது படம் வந்து கூப்பிட்டாங்கன்னா நான் சின்னதாக கூப்பிட்டாலும் நான் போய் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதனால் எனக்கு வந்து எந்த இது இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நான் நடிக்கணும், அது நான் நடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு இது பண்ணணும். அதுதான். ஓகே. அண்ட் வந்து இப்போ கிராமப்புற படங்கள்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி படங்கள் இருக்கும்போது நம்ம வந்து வில்லேஜ் கெட்டப்பில் மாறுறதை தாண்டி அங்கே இருக்க வில்லேஜோட ஸ்லாங்லாம் நம்ம பேசணும். ஸோ அதுக்கெலாம் நீங்கள் எப்படி தயாராவீங்க? எப்படி தயாரானீங்க? லைக் எப்படி இருந்துச்சு? இப்போ வந்து லைன்மேன் படத்தில் வந்து தூத்துக்குடி ஸ்லாங்கு, அது வந்து ஒருத்தர் வந்து எனக்கு வந்து சொல்லி கொடுத்தாரு. இந்த மாதிரி டப்பிங்கில் இது பண்ணணுன்னு நான் வந்து அவர்கிட்ட டேரக்டர்கிட்ட கேட்டேன், நண்பா இந்த மாதிரி பேச வேண்டியது இருக்குன்னு சொன்னீங்க, எப்படி பண்ணலாம் அப்படின்னதுக்கு அவங்க சொன்னாங்க, நான் ஒருத்தரோட கான்டாக்ட் நம்பர் தரேன், அவர்கிட்ட பேசுன்னு சொன்னாங்க. அவர்கிட்ட பேசி அதுக்கப்புறம் ஏன்னா அந்த கேரக்டருக்கு என்னவோ நம்ம நடிச்சிருப்போம், அது 50% தான், மீதி 50% நம்மளோட வாய்ஸு அதெல்லாம் இருக்குது. ஸோ அதை ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் ட்ரை பண்ணியிருக்கேன்.
அது நீங்களும் பாருங்க, பார்த்துட்டு ஓகே. எப்படி இருக்கு. இப்போ நீங்க சொன்னோன்னே எனக்கு ஞாபகம் வருது. நான் லைன்மேன்ஸ் எல்லாம் தூத்துக்குடியில தானே எடுத்தாங்க. ஸோ அங்க நீங்க போய் ஷூட் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம்? லைக் இப்போ ஸ்லாங்கே வந்து கொஞ்சம் நமக்கு கத்துக்க கஷ்டமா தான் இருந்திருக்கும். நீங்க அங்க வந்து நமக்கு நிறைய ஸ்ட்ரகிள் இருந்தது. ஸோ நம்ம ஸ்டார்டிங்ல இருக்கிறோன்றதுனால எனக்கு மற்றபடி எனக்கு பின்னாடி இது இல்லை அது இல்லை அப்படின்றத தாண்டி அங்க வந்து நம்ம காலையில ஷூட்டிங் போனோம்னா ஃபுல்லாக காத்தடிக்கும். நமக்கு வந்து நிற்க முடியாது. நம்ம என்ன பேசுகிறோன்னு ஆர்டிஸ்ட்டுக்கு கேட்காது. அவங்க பேசும்போது நமக்கு கண்ணில் மண்ணு படும். ஸோ ஃபுல் ஒய்டுனால நமக்கு அந்த உப்பு காற்றுக்கும் அந்த அனலுக்கும் நமக்கு வந்துட்டே இருக்கும். சாப்பிடணும், ஒரு பிரேக் விட்டாங்கன்னா கூட ஒரு ஏன்னா எங்கேயுமே நிற்கிறதுக்கே இடம் இல்லை. ஃபுல்லாக ஓப்பனாக இருக்கும். ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்துக்கு கீழே போய் எத்தனை பேர் நிற்க முடியும்? கண்டிப்பா. பட் ஆனால் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமாக இருந்தது. அது கற்றுக்கிட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் படத்தில் பார்க்கும்போது நம்ம இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கோம், சரி இந்த இடத்துல மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு டைரக்டர் சொல்லி கொடுத்தாரு. ஸோ அது அந்த மாதிரி விஷயம் வந்து ஸ்ட்ரகிளாக இருந்தது. அதுக்கப்புறம் அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம். அண்ட் லைன்மேன் படத்தில் நீங்கள் சொன்னீங்க இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு. நம்ம வந்து படத்தை பார்த்தோன்னே இந்த இடத்துலலாம் வந்து சில மிஸ்டேக்ஸ்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் தோணுச்சுன்னு சொன்னீங்களா? நீங்கள் வந்து அந்த படத்தில் இந்த ஒரு சீன் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது நான் பார்க்கும் போதே, அடடா அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சா? இல்லை சில சீன் வந்து நம்ம இப்படியும் பண்ணியிருக்கலாமா அப்படின்னு தோணுச்சா? அந்த மாதிரி எல்லா படத்துலையும் தோணுது எனக்கு. ரிலீஸ் ஆன படத்தில் கூட நேற்று கூட பார்த்துட்டு வந்தோடனே நான் எல்லார்கிட்டையும் அதான் சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு இன்னும் அது ஃபுல்ஃபில்லே ஆகலடா, இன்னும் நல்லா பண்ணியிருந்துருக்கணும்னு தோணுது. சில விஷயம் வந்து நான் புரிஞ்சிக்கலையோன்னு நினைக்கிறேன். எனக்கு முன்னாடியே கொஞ்சம் இது பண்ணியிருந்தா நான் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்திருப்பேன் அப்படின்னு தோணுதுடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அது ஃபுல்ஃபில்லே ஆகாது. அது அப்படியே தான் இருக்கும். ஓகே. பிடிச்சதுன்னா என்ன சொல்லுவீங்க? லைக் பிடிச்ச சீன்னா நீங்கள் நடித்த படங்கள்லையா இருக்கலாம். இப்போ வரைக்குமே நான் நடித்த படத்துல இந்த ஒரு சீனை வந்து நான் இப்போவுமே பார்த்தா ரசிப்பேன், எனக்கு ரொம்பவே பர்சனலாக பிடிக்கும். எனக்கு வந்து எனக்கு ஏன்னா நம்ம சின்ன சின்னதாக பண்ணிட்டு இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெளியே வந்திருக்கோம். பின்னாடி இருந்து 4 பேரில் ஒரு டைலாக் வந்து அந்த டைலாக் நான் பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஸோ நம்ம வெற்றிமாறன் சார் படத்தில் எல்லா படத்துலையுமே எனக்கு பிடிச்சிருக்கும். ஒரே ஒரு ஃபஸ்ட்டு வந்து என்னோட கெரியரே ஸ்டார்ட் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வெற்றிமாறன் சார் படத்தில் வந்து இன்ட்ரோ பிளாக்ல வந்து ஒரு லுக் வரும். நான் இப்படி வந்து பாஸ் பண்ணி இல்லை வடச்சென்னை இன்ட்ரோ பிளாக்ல சார் வந்து இவன் இப்படி பார்த்துட்டு வருவான், அது மட்டும் ஒன்று பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார். அதை பார்த்துட்டு வரும்போது நினச்சிட்டேன் நான், டேய் விட்டுறக்கூடாதுடா, இதாண்டா நம்ம வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீன் பண்ணும்போது என் கண்ணு மட்டும் இப்படி வரும். நான் அந்த சீன் வந்து எனக்கு லைஃப்பில் மறக்கவே முடியாது. எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன்னா நான் வந்து வில்லனாக தான் வரணும் அப்படின்னு ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ இது இப்படி மூவ் பண்ணால் சரி ஸ்டண்ட்டு கற்றுனா நம்ம வில்லனாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டண்ட்டு கற்றுக்கிட்டு வில்லனுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது எனக்கு அந்த லுக்கு வந்தோடனே பயங்கரமாக ரொம்ப பிடிச்சிது. அதை பார்த்துட்டு கரெக்டாக இன்ட்ரோல் பிளாக்கு அந்த சீன் பார்த்துட்டோடனே இன்ட்ரோல் பிளாக்கு எனக்குன்னே வந்த மாதிரி எல்லாரும் எனக்கு ஃபோன் பண்ணி, என்னடா படத்தில் பயங்கரமாக பண்ணியிருக்காரு, இதில் பண்ணது இந்த ஒரு சீன் நல்ல சீனு, அதுவும் வந்தவொடனே எனக்கு பிடிச்சது. பட் ஆனால் அந்த சீன் வந்து அந்த லுக்கு வந்து எனக்கு செம்ம இது. ஓகே. ஏன்னா இப்போ நீங்கள் சொன்னீங்க லைக் எனக்கு வந்து வில்லனாக நடிக்கணும், ஸ்டண்ட்லாம் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சீன் நடிச்சதுக்கப்புறமா நமக்கு ஒன்று தோணு இருக்கும், ஓகே நம்ம வில்லனாக பண்ணலாம், இப்படி பண்ணலாம் அப்படின்னு தோணிருக்கோம். அப்படி தோணுனாலும் நம்ம வந்து அதுக்கு வந்து ஒரு ரோல் மாடல் மாதிரி, ஓகே இந்த படத்தில் இவங்க இந்த வில்லனாக கரெக்டாக பண்ணியிருக்காங்க, சூப்பராக நம்ம நினச்ச மாதிரி பண்ணியிருக்காங்கப்பா, நம்மளும் இதே மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் ஏதாவது படம் பார்த்து யோசிச்சிருக்கீங்களா? நான் எல்லார்கிட்ட இருந்தும் எல்லா விஷயத்தையும் கற்றுக்கணும் அப்படின்னு நினைப்பேன். எல்லா வில்லன் கிட்ட இருந்தும் எல்லா ஆக்டர்ஸ் கிட்ட இருந்தும் கற்றுக்கிட்டு இருந்ததுனால எனக்கு இன்னும் அந்த மாதிரி தோணலை. பட் நம்ம பண்ணுவோம், ஒன்று புதுசாக பண்ணுவோம், ஒன்று கிரியேட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, சூப்பர். ஓகே. அண்ட் வந்து நீங்கள் வந்து எப்போ வந்து சினிமாக்குள்ளே வந்தீங்க? உங்களோட ஜேர்னி வந்து எப்படி இருந்துச்சு? நான் வந்து 2013 வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டாக போயிட்டு நான் வந்து மாநாட மயிலாடில் பேக் டான்ஸராக பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஒரு 10 பேர் கேட்டாங்கன்னா போய் டான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மூலிமா கூட இருக்கிறவங்களாம் ஜூனியர் ஆர்டிஸ்டாக ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து நம்மளும் போகலாம், ஷூட்டிங் போகலாம் அப்படின்னு தான் போச்சு. அப்படியே போயிட்டு ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் அதுக்கப்புறம் நான் அங்கே மெட்ராஸ் படத்தில் லாஸ்ட்டாக பண்ணும்போது ஜூனியர் ஆர்டிஸ்டில் பண்ணும்போது மெட்ராஸ் படம் பண்ணேன். மெட்ராஸ் படத்தை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல வருவேன். அப்போ நான் கேட்கும்போது எனக்கும் அந்த மாதிரி டைலாக்லாம் பேசும்போதுனா நம்ம கலையரசன் அண்ணன் கிட்ட போய் கேட்டேன். ஏன்னா இந்த மாதிரி படமே மெட்ராஸ் தானா? அது வந்து அதான் ஃபர்ஸ்ட் படம் வந்து இல்லை, ஜூனியர் ஆர்டிஸ்டாக பண்ணும்போது எனக்கு வந்து படம் பண்ணிட்டு அது மான் கராத்தே அந்த மாதிரி நிறைய படம் பின்னாடி ஜூனியர் ஆர்டிஸ்டாக பண்ணியிருக்கேன். அதில் வந்து அவர் மெட்ராஸ் படத்தில் போகும்போது நடிக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இந்த மாதிரி டைலாக் பேசினா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு நான் அண்ணன் கிட்ட போய்
அப்போ கலையரசானெல்லாம் எனக்கு தெரியும். ஓகே. அவர் என்னண்ணா இந்த மாதிரி எதுனா நான் எனக்கும் ஒரு டைலாக் இருந்தால் நல்லா இருக்குண்ணா அப்படின்னு. இல்லைடா இதுக்கு ப்ராப்பராக நிறைய விஷயம் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி ஆஃபீஸு இதெல்லாம் இருக்குடா அப்படின்னாரு. ஓகே. அப்புறம் சொன்னார் அங்கே இருக்கார் பாரு அவர் தான் ஜெயராவ் மாஸ்டர் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சாருக்கு அப்பாவாக பண்ணியிருந்தார் மெட்ராஸ். ஓகே. ஓகே. அவர்கிட்ட சொன்னார், அவர் தான் வந்து கூத்துப்பட்டெல்லாம் வச்சுருக்காரு, வேணா அவர்கிட்ட போய் ட்ரை பண்ணுன்னு சொன்னார். ஸோ அடுத்த நாளே நான் முடிவு பண்ணேன், சரி ஓகே நம்ம போய் முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், நம்ம தெரியாமே வந்து இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மாஸ்டரை போய் பார்த்து பேசினோடனே அவர் சொன்னார், இதுக்கு பயிற்சி இருக்குப்பா, இதுக்கு வரணும், நீ என்ன பண்ணுற இது பண்ணுற அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன் இந்த மாதிரி சார் நான் அப்போ பால் போட்டுட்டு இருந்தேன், காலைல பால் போடுறது இப்பயும் போட்டுட்ருக்கேன், ஒரு 15-20 வருஷமாக போட்டுட்ருக்கேன். அப்போது கேட்டவுடனே அவர் சரி வா நீ வா அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே நான் போயிட்டு ஃபஸ்ட்டு ஒரு அவர்கிட்ட பேசி 2வது நாளே வந்து 2014 போய் அவர்கிட்ட போயிட்டு அம்மாவை கூட்டிகிட்டு போயிட்டு இந்தமாதிரி சேரணுமா அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்தேன். அப்புறம் ஒரு கோர்ஸ் போயிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு படத்தில் ஒரு நடிக்கிறது அப்பயே வந்து பார்த்துட்டு ஒரு சின்ன சீன் கூப்பிட்டாங்க, பையன் அந்த பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. முந்திரி காடுன்னு சொல்லிட்டு ஒரு படம், அதுதான் ஃபர்ஸ்ட்ல எனக்கு ஃபியூச்சர் ஃபிலிம். அந்த படத்தில் சார் கூப்பிட்டாரு, டேரக்டர் மு. கலைஞம் சார் கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு போய் ரிஹர்சல் போயிட்டு இருக்கும்போது சொன்னார், இல்லை இந்த படத்தில் நீ வந்து ஒரு 8 பேர் வில்லனில் நீயும் ஒருத்தர் வில்லனாக பண்ணுற அப்படின்னாரு. ஸோ ஸ்டார்டிங்லேயே கரெக்டாக அப்படியே அமைஞ்சு அப்படியே வந்தது. அப்புறம் அதுக்கப்புறமா ஆஃபீஸ் போகிறது, ஆடிஷன்ஸ் போகிறது, ஃபோட்டோ கொடுக்குறது. ஆனால் ஆடிஷனை முழுமையாக நான் நம்பினேன். ஆனால் இன்னி வரைக்கும் எனக்கு ஆடிஷன் தான் கை கொடுத்துருக்கு. எந்த இது சொன்னாலும் ஆஃபீஸுக்கு போயிட்டு நம்ம ஆடிஷன் பண்ணிடணும்டா, ஆடிஷன் பண்ணனா நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நினச்சி பண்ணேன். ஸோ நம்ம நினைப்போம், நாங்களாம் நினைப்போம் ஆடிஷனில் மட்டும் என்ன பண்ணிட போகிறாங்க, கண்டிப்பாக ஆடிஷன் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அது சீசா மூலிமா எனக்கு இன்னும் சீசா மூலியம் ஒருத்தர் சொல்லி ஒரு ஆடிஷன் பண்ணோம். ஆடிஷன் பண்ண உடனே பார்த்துட்டு வேறு ஒருத்தர் வச்சுருக்காங்கப்பா, நான் ஐடியா பண்ணியிருக்கேன் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னார். அப்புறம் டேரக்டர் ஆடிஷனை பார்த்துட்டு ப்ரொடியூசர் காமிச்சோடனே அவங்களும் பார்த்துட்டு நல்லா பண்ணுறாங்க இவனை வச்சுங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த படத்தில் போய் நடிக்க ஆரம்பிச்சு இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு ரெகனைஸ் கிடச்சிருக்கு. படம் பார்த்துட்டு வீட்டில் அம்மா அப்பா எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் காமிச்சேன். எல்லாருக்கும் வந்து சரி ஓகே இவனை இதுக்கு மேலே ஒன்றும் பிரச்சனை இல்லை போப்பான்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துட்டாங்க. ஆமாம், அதான் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் சப்போர்ட் பண்ணுறதுக்கு நமக்கும் ஒரு இடம் கிடைக்குது. அந்த இடத்த பார்த்துட்டு அவங்களும் வந்து பரவாயில்ல, இந்த நடிக்கிறதுக்கு தான் இத்தனை வருஷம் ட்ரை பண்ணியிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. ஓகே, சூப்பர். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இந்த மாதிரி ஆடிஷன் போனால் கண்டிப்பாக கிடைக்கும், ஆடிஷன் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முழுமையாக வந்து கூத்துப்பட்டறை போய் கற்றுக்கிட்டு ஆடிஷன்ஸ்லாம் அட்டன் பண்ணீங்க. நம்ம ஆடிஷன்ஸ் அட்டன் பண்ணுறப்பே சில வந்து நமக்கு ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து வெற்றி இருந்தால் கண்டிப்பாக தோல்வின்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்களா? எனக்கு நிறைய நடந்துருங்க. ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப எல்லா இடத்துலையும் நடக்கிறது. பட் ஒரு சில விஷயம் நமக்கு வந்து அதுலேருந்து ஏதாச்சும் ஒரு கான்டாக்ட் கிடைக்கும், ஒருத்தர் கூப்பிடுவாங்கன்ற நம்பிக்கையில் தான் நம்ம வந்து டெய்லியுமே பயணிப்போம். ஸோ ஆடிஷன் போகிறது அப்படின்னும் போது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்கு. அதில் ஒரு பயங்கரமான ஒரு சுச்சுவேஷன் நடந்திருக்கு. சொல்லுங்க. ஒரு வாட்டி ஆடிஷன் வந்து லைனில் நின்று போனோம். ஒரு சில ஆடிஷன் வந்து ஃபோட்டோ கொடுத்துட்டு கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஜென்ரல் ஆடிஷன் பண்ணும்போது நாங்கள் போனோடனே லைனில் நின்று உள்ளே வர சொன்னாங்க. உள்ளே வந்துட்டு ஒரு சீன் சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்கள் நடிக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு அவர் கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு இருந்தார். நமக்கு யார் என்ன ஏதுன்றதெல்லாம் நமக்கு அதை பற்றி சிந்தனையே இருக்காது. ஆடிஷன் போனோன்னா உள்ளே ஒரு கேமரா இருக்கும், ஒரு டேரக்டர் உட்காந்துட்டு இருப்பாரு. சரின்னு நம்ம நம்பி போகிறோம். நம்ம போயிட்டு ஆடிஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு அவர் சொன்னார், இந்த மாதிரிப்பா காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஒருத்தர்கிட்ட வந்து காசு இல்லைன்னு சொல்லிட்டு கதறி அவர்கிட்ட எப்படியாச்சும் காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு, பட் ஆனால் காசு வாங்கிடணும் நீன்னு சொல்கிறேன். நான் வந்து சரி ஓகே சார் அப்படின்னு, சரி ஓகே ஆக்ஷன் சொன்னார். ஆக்ஷன் சொன்னோடனே கேமராமேன் எடுத்தார். இங்கே நடிச்சிட்டு இருக்கேன், நான் பாட்டு நடிச்சிட்டு, இங்கே ஒருத்தர் பக்கத்தில் ஒரு டேபிள் மாரி இருந்தது, அதில் ஒருத்தர் வந்து 10 ஃபோன் நோண்டிட்டு இருந்தார். சரி நடிச்சுட்டே இருக்கேன், நான் கதறேன். இங்கே வந்து இந்த வந்து கேம் ஆடிட்டு இருக்காரு அவர் ஒருத்தர். ஸோ அந்த ஆங்கிரி பேர்டு இப்படி பண்ணா அப்படின்லாம் வருது. நம்ம இங்கே நடிக்கிறோம், அங்கே வந்து அந்த ரியாக்ஷன் பண்ணிகிட்டே இருக்கும்போது எனக்கு என்னடா இப்படி நம்ம பண்ணுறதை கவனிக்கலனா கூட ரெஸ்பெக்ட் பண்ணலையே, இது இவங்கெல்லாம் என்ன எப்படி நமக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க, இந்த மாதிரியே போயிட்டு இருந்தா என்னன்ட்டு நடுவில் ஒரு சில விஷயம் இந்த மாதிரி நடக்கும்போது யோசிப்போம். பட் அப்புறமா இது முன்னாடி பண்ண படங்கள், இது முன்னாடி ஒர்க் பண்ண டேரக்டர்ஸ் எல்லாம் யோசிக்கும் போது இவங்க கூடயே ஒர்க் பண்ணியிருக்கோம், நமக்கு எனர்ஜியாக நம்ம ட்ரை பண்ணலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ட்ரை பண்ண ஆரம்பிச்சோம். இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. பெட்ரோல் இல்லாமல் நிற்கிறது, அதுக்கு தள்ளிட்டு போயிட்டு அங்கே லேட் ஆகிட்டு வேணான்னு சொல்லியிருக்கிறது, அப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கூப்பிட்டு
சரி வேறு யாருன்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. இங்கேருந்து ரொம்ப தூரம்லாம் பண்ணி அந்த மாதிரி நடந்திருக்கு. நமக்கு நிறைய நடந்ததுனால அது பெருசாக தெரில. ஓகே நம்ம பாசிட்டிவாகவே மூவ் பண்ணுவோம். இந்த மாதிரிலாம் இருக்கும் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம போனவங்கள, இதுக்கு முன்னாடி பெரிய ஆளாக இருக்கவங்க எல்லாரையும் பார்க்கும்போது, அப்போ நம்மளை விட இவங்க கஷ்டப்பட்டது அதிகமாக இருக்கிறதுனால தானே அவங்க பெருசாக இருக்காங்க. நம்மலாம் இப்போ இன்னும் கஷ்டப்படவே இல்லை. இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு இதுதான், ஸ்டெப்ஸ் தான், இப்படி தான் இருக்கும்னு நினச்சிக்கிட்டு அப்படியே ட்ராவல் பண்ணுறது. இப்போது என்னதான் நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போனாலுமே கண்டிப்பாக வந்து ஸ்ட்ரகிள்ஸ்னு ஒன்று இருக்கும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான், இது ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்கல. ஏன்னா அவங்க பட்ட கஷ்டத்தை விட நம்ம பட்டது கஷ்டமாக தெரியல அப்படின்னீங்க. லைக் நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது ஆனால் ஒரு சில விஷயங்கள் வந்து இன்னமும் நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஓகே நம்ம அந்த இடத்துல இப்படிலாம் இருந்திருக்கோம் அப்படின்னு நமக்கு தோணும் இருக்கும். நீங்கள் சினிமாவில் வந்து அந்த மாதிரி ஏதாவது கஷ்டங்கள் ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி வந்திருக்கீங்களா? மணி தாங்க. மணி இல்லாமல் நிறைய ஸ்ட்ரகிள் ஆகிருக்கு. இப்போ ஒரு சில டைமில் வந்து நம்ம ஒரு வேளை நம்ம வந்து சினிமா மோகத்தில் வந்துட்டோமோ, இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு, இவ்வளோ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, நம்ம இப்போ பின்னாடி போய் வேலை செய்யணுன்னாலும் நம்மளுக்கு முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து ஸ்ட்ரகிளாக இருக்கும்போது ஒரு வேலைக்கு போகலான்னு சொல்லிட்டு போவோம். அப்போ வேலைக்கு போகலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் நாள் வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட பேசி, நான் ஆக்டிங் டிரைவருங்கெலாம் பண்ணுவேன். ஸோ அது கொஞ்சம் காப்பாற்றும். அதனால் ஒரு சரி ஓகேடா இதுக்கு மேலே வேணாம், கொஞ்ச நாள் இருப்போம், வீட்டு பிரச்சனையை பார்ப்போம், இதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் நாள் போயிட்டு வண்டியில் உட்காடுறேன், சாவி கொடுத்துட்டு உட்காடுறேன், ஒரு கால் வருது. அது வந்து அந்த அவர்கிட்ட அந்த மேனேஜர்கிட்ட போயிட்டு அந்த ஆஃபீஸில் பேசி ஓகே டிரைவராக ஒரு இது பண்ணிக்கலாம் சொன்னதுக்கப்புறம் ஒரு கால் வருது, உங்களுக்கு இன்றைக்கி ஷூட்டிங் இருக்குது, இன்றைக்கி நைட்டு நீங்கள் கிளம்பணும், ஹைதராபாத் வரணும் நாளைக்கு காலைல அப்படின்னாங்க. அப்போ நான் அவர்கிட்ட கேட்குறேன், ப்ரோ நாங்கள் வாழ்க்கையில் ரொம்ப எட்ஜில் நிற்கிறோம் ப்ரோ, கண்டிப்பாக, ஏன்னா 2-3 வாட்டி கேன்சல் ஆகிருக்கு, வரேன்னு சொல்லிட்டு கேன்சல் ஆகிட்டு மறுபடியும் அதனால் நமக்கு வந்து ஷூட்டிங் இல்லை, ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துனாங்கன்னா அதில் கண்டிப்பாக ஒரு 3 நாள் ஷூட்டிங் இங்கேருந்து கிளம்புற டேலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். கிளம்பி நாளைக்கு ஒரு நடிச்சுப்போம், அங்கேருந்து முடிச்சுட்டு இங்கே வரும் ட்ராவல், அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு நாள் ஒரு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதெல்லாம் பேக் பண்ணது எல்லாத்தையும் பண்ணிட்டுலாம் அடுத்த நாள் தான் நம்ம ஃப்ரீ ஆகும் ஜென்ரலாகவே. ஸோ அப்படின்னும் போது ஒரு நாள் நமக்கு இதுனாலும் நமக்கு 3 நாள் 4 நாள் பேலன்ஸ் ஆகுது. அப்படி இருக்கும்போது அதையும் இது பண்ணிட்டு 2-3 நாள் போயிட்டு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் இல்லை கண்டிப்பாக எடுப்பாங்க வாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரி ஓகே பிரதர், இந்தமாரி எனக்கு சுச்சுவேஷன் இந்தமாரி நடந்திருக்கு, கண்டிப்பாக வரலாமா அப்படி, கண்டிப்பாக வாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக நான் கிளம்பி போனேன். அங்கே ஒரே ஒரு சீன் எனக்காக ஒரே ஒரு ஃப்ரேமில் ஒரே ஒரு சீன் எடுத்தாங்க. லட்டி சார்ஜின்னு சொல்லிட்டு விஷால் சார் படுறது ஒரு சீன் சூப்பராக எடுத்தார். டேரக்டர் எடுத்துகிட்டு நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னாரு. அந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ்லாம் நிறைய நடந்திருக்கு. ஓகே, கண்டிப்பாக எண்ணற்ற ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு. ஓகே ஓகே சூப்பர். அண்ட் வந்து இதை தாண்டி வந்து இப்போது நீங்கள் சினிமாக்குள்ளே வந்துட்டீங்க. சினிமா வந்து நிறைய பேருக்கு நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும். நீங்கள் பொதுவாக சொல்லணுன்னா சினிமா இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் கொடுக்கும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? சினிமா வந்து எப்படி சொல்கிறது தெரியுங்களா, ஒரு 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 பயங்கரமான ஒரு எனர்ஜி கொடுக்கும் நமக்கு. அடுத்தடுத்து நம்ம கரெக்டாக இருக்கணும், கரெக்டாக இது பண்ணணும், கரெக்டான ஒரு பாதையில் போகணும். நிறைய விஷயத்த நம்மளை மாற்றும். நான் சின்ன வயசில் சினிமாவுக்கு வரது முன்னெல்லாம் நம்ம பண்ண ஒரு சேஷ்டைகள்லாம் இருக்கும், சின்னதாக விளையாடுறது இது பண்ணுறதுலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஒழுக்கமாக இருக்கணும், 4 பேர் நம்மளை பார்க்குறாங்க, நம்ம கரெக்டாக நடந்துக்கணும், கரெக்டாக பேசணும், எப்படி ட்ரெஸ் பண்ணணும், ஒருத்தவங்கக்கிட்ட எப்படி பேசணும், ஒருத்தவங்கக்கிட்ட என்ன விஷயத்த நம்ம அப்சர்வ் பண்ணணும், அவங்க எல்லாத்தையும் கவனிக்கிறோம். ஸோ அப்படின்னும் போது நிறைய விஷயத்த படிக்கிறோம், நம்மளை நிறைய விஷயம் கேட்குறாங்க, நம்ம நிறைய பேருக்கு சொல்கிறோம் இந்தமாரி பண்ணால் நல்லாயிருக்கும், அந்தமாரி பண்ணால் நல்லாயிருக்கும்ட்டு எல்லாருக்கூடையும் மிங்கிள் ஆகிறோம். ஸோ அதனால் வந்து நிறைய விஷயம் கற்றுக் கொடுக்குது எனக்கு. இதனால் வந்து நமக்கு வந்து ஒரு நாலேஜ் வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்குது நமக்கு. ஓகே சூப்பர். அண்ட் வந்து இதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த மாதிரியான படங்கள் அண்ட் இந்த மாதிரியான கதாபாத்திரங்கள் பண்ணணுன்னா என்ன சொல்லுவீங்க? அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. எந்த கேரக்டர் பண்ணாலும் நல்லா பண்ணணும். அதுக்கு என் முகத்துக்கு தேவையான ஒரு லுக்கு கிடச்சி அதுக்கு தேவையான ஒரு கேரக்டர் கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஒரு டைரக்டருக்கு என்ன தேவை, அந்த டைரக்டருக்கு நினைக்கிறது நம்மளால் செய்ய முடியுதா அப்படின்றது மட்டும்தான் எனக்கு தேவை. நிறைய டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், நிறைய அசிஸ்டன்ட், நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன், ஒரு 4 ஆல்பம் சாங் பண்ணியிருக்கேன், ஹீரோவாக பண்ணியிருக்கேன். இப்போது பண்ணிகிட்டு இருக்க படங்கள்லாம் கொஞ்சம் பெருசாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்து முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க இல்லைன்னா வந்து எனக்கு இவ்வளோ தூரம் நம்மளால் ட்ராவல் பண்ணவே முடியாது. கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு அவங்க எல்லாம் வளருவாங்கன்னு எனக்கு தெரியும். நான் ஒர்க் பண்ணியிருக்கவங்க கூட ஒர்க் பண்ணியிருக்கவங்க எல்லாருமே வளருவாங்க, என்னையே ஞாபகம் வச்சுட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு தான் நானும் கரெக்டாக அவங்க கூட நடிச்சுட்டு அவங்க கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். அவங்களாம் வளரும் போது கண்டிப்பாக எனக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. நானும் வளரும் போது கண்டிப்பாக எல்லோரும் ஒன்றா சேர்ந்து வேலை செய்வோம்.
ஓகே சூப்பர். நன்றி சொல்லிக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் நடித்த ஒரு சில படங்களோட நேம் சொல்கிறேன் நான். அந்த படத்தில் உங்களுக்கு நடந்த ஒரு மெமரிஸ் வந்து எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள். அசுரன் படம். அசுரன் படத்தில் வந்து எனக்கு வந்து நான் வட சென்னை பண்ண உடனே நான் சார்கிட்ட போயிட்டு அப்ரோச் பண்ணிகிட்டே இருக்கேன். சார் வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு நாள் வந்து அசிஸ்டன்ட் டேரக்டர்கிட்ட போய் ப்ரோ நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சரி நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு என்னை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களா வேணாமா அப்படின்ற ஒரு இதுலேயே இருந்தேன் நான். ஏன்னா வேணான்னு சொல்லிட்டு சார் பார்த்தேன்னா இவனை ஏன்டா கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிடுவாரு அப்படின்ற ஒரு இதில் கேட்டுட்டு இருக்கேன். அதில் வேற தாடி வேற இருக்கணுன்றாங்க, சில பேருக்கு தாடி இருக்கக்கூடாதுன்றாங்க. சரி எந்த இதில் போயிட்டு கமிட் பண்ணுவாங்க அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது ஒரு 6 பேர் வேணும்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் போய் கேட்டேன். ராபர்ட் சார் கிட்ட கேட்டேன், சார் இந்த மாதிரி ஏய் உன்னை கூப்பிட்டாங்களாடா அப்படின்னாரு. சார் சரி சாரை கூப்பிட்டாங்கன்னா போ, இல்லைனா வேணான்னு சொன்னால் போயிடுவே அப்படின்னாரு. கண்டிப்பாக போயிடுறேன் சார் அப்படின்னு. தாடி வேறு இருக்கு உனக்கு என்ன வேணா கண்டினியூட்டி அப்படின்னாரு. சார் ஆமாம் சார் அப்படின்னு. அதையும் வேறு அவங்கக்கிட்ட ஆமாம் சார்ன்னு சொல்ல முடியாது. போய் எடுன்னா எடுக்கணும், வேணான்னா போயிடுன்றுவாங்க. ஸோ அப்படின்னோடனே அவர் புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே நீங்கள் போய் நில்லு அப்படின்னாரு. அப்புறம் அந்த 6 பேர் போய் நின்ன உடனே கூப்பிட்டாங்க. சார் கூப்பிட்டாரு இந்த ஒரு சீன்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அந்த 6 பேர் அப்படியே ஒளிஞ்சிக்கிட்டு நான் போயிட்டு நின்னோடனே நிதிஷ் சார் பின்னாடி நின்னோடனே அசிஸ்டன்ட் டேரக்டர் வந்து கேட்டேன் நீங்கள் பின்னாடி நில்லுங்க அப்படின்னாரு. சரி நின்றுட்டு இருக்கும்போது சரி நான் ஃபைனலாக நின்றுட்டேன். அப்புறம் வந்து சார் கூப்பிட்டுருக்காரு போல என்ன, அந்த பையன் வந்திருக்கான் பாரு அவனை கூப்பிடுன்னு சொல்லிட்டு. அப்புறம் என்னை கூப்பிட்டவொடனே போனால் இன்டர்வல் பிளாக்ல பண்ணியிருப்பேன்டா வந்தேன்டா நல்லா பண்ணுவேன்டா இவன், அந்த கொம்பை இவங்கிட்ட கொடுறா அப்படின்னாரு. கொம்பை இவங்கிட்ட கொடுறா அந்த பொண்ணை அடிக்கணும். நல்லா ஞாபகம் இருக்கு. ஆமாம் வட சென்னையில் ஒர்க் பண்ணும்போதே அவர் சொன்னார், ஒரு சீனில் சொன்னார் யார்ரா இவன் வசனம் பேசுவானா கேளு அப்படின்னு சொன்னார். ஸோ அது அந்த சீனில் பார்த்துட்டு பொல்லாதவங்கள அவுட் இருக்கார்ல அவர் வந்து சொன்னார், டேய் செம்மையாக பண்ணியிருக்கடா நீ, செம்ம லுக்குடா உனக்கு, செம்மையாக வருவடா நீ அப்படின்னு சொன்னார். ஸோ அதுலேயே எனக்கு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் வட சென்னைக்கு அப்புறம் அசுரனில் நான் பார்க்கும்போது இந்த நல்லா பண்ணுவான்டான்னு சொன்னார். இந்த சீனை பண்ணி காமிச்சார், இது பண்ணுறா அப்படின்னாரு. அது பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து அந்த அம்மு அபிராமியை அடிக்கும் போது சிங் பண்ணோண்டா நீ வேகமாக அடிக்கணும் சிங் பண்ணிக்குமான்னு சொன்னார். அப்போ நான் வந்து வேகமாக ஒரு அடி அடித்தேன். அவங்ககிட்டே சொல்லிவிட்டேன். அவங்களும் வந்து ஆனால் நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்க அப்படியே பண்ணுங்கண்ணா, ஆனால் நான் வேகமாக ஓங்குங்க லைட்டாக டச் பண்ணுங்கண்ணே. அதேமாதிரி டச் பண்ணோடனே அவங்க நல்லா ரியாக்ட் பண்ணி வந்தோடனே கட் 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 என்னம்மா அஷ்டானம்மா அப்படின்னாரு. இல்லை சார் அண்ணா கரெக்டாக பண்ணாரு. டே அஷ்டியாடா அப்படின்னாரு. இல்லை சார் கரெக்டாக பண்ணாரு சார் அப்படின்னு. ஓகேடா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் ஃபைட் சீன் இருக்குன்னும் போது அதில் வந்து மாஸ்டர் கிட்ட வந்து சொன்னார், பீட்ரியன் மாஸ்டர் கிட்ட ஹியார் சம் சகுல் சிங் கொடுங்க அப்படின்ட்டு. எனக்கு ஒன்றுமே புரியல, நின்றுட்டு இருக்கேன். பசங்க சொல்கிறாங்க தலை ஒன்று தான் தலை சொல்கிறாங்க அப்படின்ட்டு. அப்புறம் அவர் சொன்னார், இவன் மறுபடியும் வந்து சொன்னார் இவன் ஃபைட் பண்ணுவான் இவனுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஃபைட்டில் இன்க்ளூட் பண்ணாங்க. ஸோ அது மறக்க முடியாத ஒரு விஷயம். ஓகே சூப்பர். அண்ட் வந்து லைன்மேனில் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு ப்ரிவியூ ஷோவில் கூப்பிட்டு என்னை வந்து அப்ரிஷியேட் பண்ணி என்னை வந்து ஒரு ஸ்டேஜ் ஏற்றி பிரசாத் லேப்னா நமக்கு எவ்வளோ பெரிய இதுன்னு தெரியும். ஏன்னா சினிமாக்காரங்க நமக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம்னா அந்த இடத்துல உள்ளே போய் நிற்கிறதுக்கே ஒரு இது வேணும். எல்லாரையும் அவ்வளோ சீக்கிரம் கூப்பிட மாட்டாங்க. அந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்களை மட்டும்தான் கூப்பிடுவாங்க. நம்ம என்ன இவங்க என்ன ஒர்க் பண்ணியிருக்காங்க, இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம பேனர்லையும் அந்த போஸ்டர்ஸ்லையும் பார்த்துட்டு தான் உள்ளே போவோம். உள்ளே போனால் கண்டிப்பாக சீட் இருக்காது, அவங்களுக்கே இருக்காது. ஸோ அப்போ லைனில் நின்று பார்க்கும்போது ஒரு நாள் இப்படி இருக்கணும்டா அப்படின்னு நினைப்போம். நம்மளும் ஒரு நாள் வந்து ஸ்டேஜில் வந்து நமக்கும் ஒரு ரெகனைஸ் கிடைக்கணும் அப்படின்ட்டு. அப்புறம் ஸ்டேஜில் இருப்போம். அப்போ வந்து ஒரு சீட்டு கொடுத்தாங்க வேறு ஒரு படத்துக்கு. அப்புறம் வந்து இந்த படத்துக்கு லைன்மேன் படத்துக்கு எனக்கு வந்து பெருசாக என்னை கூப்பிட்டு வந்து ஸ்டேஜில் நிற்க வச்சு சார்லி சார்கிட்ட எல்லார்கிட்ட பேச வச்சு ஒரு சால்வெல்லாம் போட்டு ஒரு அப்ரிஷியேட் பண்ணது பயங்கரமான ஒரு விஷயமா இருந்தது. ஓகே சூப்பர். அண்ட் வந்து அடுத்த படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடுதலை 1ல் வந்து எனக்கு சார் வந்து எனக்கு என்ன ரொம்ப பெரிய விஷயமா இருந்ததுன்னா அதில் ஒரு சீன் நடிச்சிருக்கேன். அது சின்னதாக இருக்கும் ஆனால் பெரிய ஒரு இதுவாக தான் கூப்பிட்டாரு. அப்போ கூப்பிடும்போது என்னை வந்து சொன்னார், எல்லா படத்துலையும் ஃபர்ஸ்ட் படத்தில் திட்டினாரு, 2வது படத்தில் டேய் அப்படின்னாரு. பாவ கதையில் பண்ணும்போது என்னடா இவனை நம்ம கம்பெனி ஆர்டிஸ்டாக மாற்றிட்டீங்களாடா அப்படின்னு. ஆமாம் இவனை என்னடா அப்படின்னு சொன்னார். அப்போது என்னடா இவனை நம்ம கம்பெனி ஆர்டிஸ்ட்டை விட மாற்றிட்டீங்களாடா அப்படின்னு. அது ஒரு ஹாப்பியாக இருந்தது. லாஸ்ட்டாக விடுதலையில் வந்து என்னை வந்து சார் வந்து என் பேரை சொல்லி கூப்பிட்டு, ஏன்னா நம்ம வந்து தூரமாக நின்று வந்து பார்த்துருக்கோம். சார் வந்து ஃபஸ்ட்டு படத்தில் பண்ணும்போது நமக்கு எப்படி தெரிவார். அப்போ வந்து தனுஷ் சாருக்கு சொல்லிக் கொடுக்குறது, ஆக்டர்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்குறதுலாம் பார்க்கும்போது நமக்கு அந்த க்ரௌட்லேருந்து பார்க்கும்போது நமக்கு பயங்கரமாக இருக்குல்ல, இப்படிலாம் எட்டிலாம் பார்ப்போம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த வாட்டி வந்து இந்த விடுதலை 1ல் இப்போ ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்னை வந்து என் பேரை சொல்லி கூப்பிட்டார். ஸோ அதுவே பயங்கரமாக இருந்தது. மூர்த்தி அப்படின்னாரு,
புரியுதுங்களா ஆமா உங்களுக்கு? வெற்றிமாறன் சார் வந்து நம்ம பேரை சொல்லி ஆமா அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னா நம்மள டேய் அப்படி கூப்பிட்டுட்டு இருந்தவர், சரி ஓகே இவன் தெரிஞ்சிச்சு இவன் நான் பண்றான்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சொல்லி கொடுத்தாரு. சொல்லி கொடுக்கும்போது ஒரு சில விஷயம் நடந்தது. அந்த விஷயத்துல வந்து இல்லடா இவன் கரெக்டா பண்ணுவான், நீ கரெக்டா தான்டா பண்ற, நீ அதே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து இந்த இடத்துல ஸ்ட்ரகிள் பண்ணி நீ ஜீப்ல அடி வாங்கிட்டு ஏறும்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு பெரிய ஆக்டர் கிட்ட ஆமா எப்படி பேசினாங்களோ அப்படி பேசின ஒரு ஃபீல் கிடைச்சிது எனக்கு. அது மறக்க முடியாது விடுதலை ஒன்று. ஓகே சூப்பர். அண்ட் வந்து பிடிமன் அந்த படம் பிடிமன் வந்து இன்னும் அப்டேட் எதுவும் கொடுக்கல. பட் ஆனால் பயங்கரமான ஒரு 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 விஷயமா இருக்கும் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது. அண்ணா வந்து டேரக்டர் வந்து குணா அண்ணன் வந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் நம்ம பார்த்தா அவளை பார்த்தா அவர் நார்மலான ஒரு இதுவாக தான் தெரியும். பயங்கரமான ஒரு நாலேஜபிளான பர்சன் அவர். செம்மையாக ஒரு படம் பண்ணியிருக்காரு. அந்த படம் வரும்போது ஓகே அண்ணனோட பேர் வந்து வெளியே தெரியும். ஆண்டனி தாஸ் அண்ணன் வந்து அதில் ஹீரோவை பண்ணியிருக்காரு. அப்புறம் லிங்கேஷ் அண்ணன் வந்து பண்ணியிருக்காரு. நான் ஒரு லீடாக பண்ணியிருக்கேன். ஒரு நல்ல கேரக்டர் அதுவும் வந்ததுனாலும் எனக்கு நல்லபடியாக இருக்கும். இந்த வருஷம் ரிலீஸ் ஆகிடும். ஸோ இந்த 2025 வந்து எனக்கு ஒரு நல்ல வருஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அமையும். அண்ட் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா வடச்சென்னை அசுரன்லாம் தனுஷ் சார் படத்தில் நடிச்சிருக்கீங்க. அண்ட் தனுஷ் சார் டைரக்ட் பண்ண படம் ராயனில் வர நீங்கள் நடிச்சிருக்கீங்க இல்லையா? அவரே அதில் நடிச்சிருக்காரு. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். ராயனில் வந்து ஒரு செம்ம ஹாப்பியான ஒரு மூமெண்ட் அது. ஏன்னா வந்து தனுஷ் சாரை ஃபாலோ பண்ணிட்டு இந்த சார் டைரக்ஷன் பண்ணுறாருன்னு எப்படியாச்சும் போயிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சார் மூலிமா நான் போய் பார்த்தேன். பார்த்த உடனே அவர் கேட்டார், நீ நம்ம முன்னாடி பார்த்துருக்குமா அப்படின்னாரு. சார் பார்த்துருக்கோண்ணா இந்த மாதிரி வடச்சென்னையில் நடிச்சிருக்கோம். வடச்சென்னையில் எந்த சீனு அப்படின்னாரு. இந்த மாதிரி அந்த இன்ட்ரோல் பிளாக்ல பண்ணியிருந்தேன். ஓகே ஓகே அசுரனில் அப்படின்னாரு. அசுரனில் அந்த நிதிஷ் அண்ணன் கூட பண்ணியிருந்தேன். ஓகே ஓகே சரி ஓகே நீங்கள் வந்துடுங்க அப்படின்ட்டாரு. ஸோ நான் அங்கே போன உடனே ஒரு எஸ்.ஜே. சூர்யா சார் கூட பண்ணலாம் அப்படின்னாங்க. ஒரு 2 சீன் பண்ணாங்க. அந்த சீனில் வந்து ஒரு 20 பேர் வேணும் அப்படின்னு அந்த 20 பேரில் ஒருத்தர் இருந்தோம். அப்புறம் அதில் ஒரு 10 பேர் ஆக்குனாங்க. அப்புறம் ஒரு 5 பேர் ஆக்குனாங்க. அப்புறம் லாஸ்ட்டில் ஒரு டைலாக் பேசும்போது நீங்கள் வந்து யார் பேசுகிறீங்கன்னு கேட்டாங்க. அப்போது ஒரு சின்னதாக ஒரு வீடியோ கிளிப் எடுத்தாங்க. இந்த டைலாக் பேசணும் சார்கிட்ட காமிக்கிறேன், நீங்கள் யார் பேசுகிறீங்க அப்படின்னாங்க. அப்புறம் 4 பேர் பண்ணாங்க. அதில் நீங்கள் பண்ணது தான் கரெக்டாக இருந்ததுன்னு சொல்லிட்டு சார்கிட்ட காமிச்சிரு. அப்புறம் சார் வந்து சொன்னார், யார் பண்ணுறா அப்படின்னாரு. சார் எனக்கு அழகாக ஞாபகம் இருக்குது. இப்படி கை வச்சுட்டு யார் பண்ணுறா அப்படின்னாரு. அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து சொன்னார். சரி ஓகே கரெக்டாக பண்ணுவோம் அப்படின்ட்டாரு. ஓகே அது பயங்கரமான ஒரு இதுவாக இருந்தது. அப்புறம் வந்து சீனில் வந்து நிற்கும்போது அந்த எஸ்.ஜே. சார்கிட்ட வந்து காதில் வந்து சொல்லுவேன், நான் அவன் பயங்கரமானவன், அவன் பார்க்கறது மோசமாக தெரியறானே அப்படின்ற ஒரு சீனு. அந்த சீனை பண்ணிவிட்டு ரிஹர்சல் பண்ணிவிட்டு நான் நின்றுட்டு இருக்கும்போது சொன்னேன், ஏதோ சொன்ன மாதிரி இருந்தது எனக்கு. நான் அவரே பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு எல்லாருமே பார்க்கலாங்க, அழகாக இருக்கும் எல்லாமே. எஸ்.ஜே. சார் இருப்பார், வரலட்சுமி மேம் இருப்பாங்க, தனுஷ் சார் இருப்பார், கென் இருப்பார், எல்லாமே காளிதாஸ். ஸோ அவங்க எல்லாருக்குமே நம்ம வந்து பெரிய ஆக்டர்ஸுக்கு தான் எல்லாருமே. அவங்க கூட நம்ம நிற்கிறோன்றதே நமக்கு பெரிய இதுவாக இருந்தது. அந்த இடத்துல வந்து என்ன சொன்னார், நல்லா இது பண்ணுறேன், நீ வந்து இவனுக்குலாம் டைலாக்லாம் கொடுக்கலாம்லடா அப்படின்னு சொல்லிட்டு எதை சொன்னார். நான் வந்து பார்த்துட்டே இருந்தேன். புரியுதா உனக்கு அப்படின்னாரு. சார் அப்படின்னு, டேய் நீ நல்லா நடிக்கிறேன்றா, புரியுதா உனக்கு அப்படின்னு. ஆமா எனக்கு நல்லா நடிக்கிறேன் நீ புரியுதா அப்படின்னாரு. சார் புரியுது சார் புரியுது சார் அப்படின்னா அந்த இதுவே ஏறல. பட் அவர் நம்மளை சொல்றாருன்றது தான் இருந்தது. அப்புறம் சார்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி சார் படம் முடிஞ்சிட்டு லாஸ்ட் நாள் ஷூட் முடிஞ்சிட்டு எல்லாருக்கும் வந்து பிரியாணிலாம் கொடுத்தாங்க. சாரே வந்து போட்டார். எல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் கேட்டேன், சார் இந்த மாதிரி என்னப்பா சொல்லுப்பா அப்படின்னாரு. சார் இந்த மாதிரி அடுத்த படத்துக்கு நான் வாய்ப்பு கொடுங்க சார். ஓ அப்படியா, சரி ஓகே நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னாரு. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் போயிட்டு மறுபடியும் ஒரு அசிஸ்டண்ட் வந்து கேட்டார், சார் வந்து உங்கள் நம்பரை வாங்கி வச்சுக்க சொன்னார், ஸோ உங்களுக்கு சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. கரெக்டாக ஒரு 1 மந்த் இருக்கும் அசுரன் முடிஞ்சு. அதுக்குள்ளேயே எனக்கு ஒரு கால் வந்தது, சார் கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு. எங்கள் கூட நான், ராஜேஷ், அப்புறம் யாகேஷ்னு சொல்லிட்டு 3 பேர் பண்ணியிருந்தோம். அந்த 3 பேர் தேவை அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு. அப்புறம் நிலவு கென்மலை நடிக்க ஒரு சீன் வந்து கொடுத்தாரு. அது நல்லா இருக்கும், செம்மையாக இருக்கும். ஸோ சாரோட படத்தில் 2 படம் ஒர்க் பண்ணியிருக்கன்றதே ரொம்ப பெரிய நம்ம எவ்வளோ தூரம் உழைக்கிறோமோ அதுக்கு உண்டான ஒரு அப்ரிஷியேட் கிடச்சிருக்குடா. ஸோ நம்ம இந்தமாரி பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு தோணுச்சு அந்த இடம். ஸோ 2வது படம் ஒர்க் பண்ணும்போது. அண்ட் இவ்வளோ நேரம் வந்து ரொம்பவே அழகாக உங்களுடைய ஜேர்னி பற்றி அண்ட் உங்களுடைய சினிமா ஜேர்னி பற்றி என்கிட்ட ரொம்பவே சூப்பராக ஷேர் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். என்ன நேயர்களே, இன்னைக்கு ஷோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கோன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி சூப்பரான ஷோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye bye from Sandhya, signing off from Spotlight.